யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு புனித நூல். ஆனா அதிலிருந்து எப்படி 4 வெவ்வேறு தத்துவங்கள் உருவாக முடியும்? அதுவும் ஒண்ணுக்கொன்னு முரண்பாடா இருக்கிற மாதிரி தோணும் தத்துவங்கள். இது ஒரு பெரிய புதிராட்டம் தெரியுது இல்லையா? ஆனா ஒரு அறிஞர் இந்த குழப்பத்துக்குள்ள ஒரு அற்புதமான ஒழுங்கு கண்டுபிடிச்சாரு. வாங்க, அந்த அறிஞரோட ஏணியில ஏறி இந்த 4 சிந்தனைகளையும் எப்படி ஒன்னா இணைக்கலான்னு பார்க்கலாம். சரி, நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல அந்த ஒருங்கிணைப்பாளரோட ஏணிய பத்தி பார்ப்போம். அப்புறம் முதல் படியான துவைதம், 2ஆம் படியான விசிஷ்ட அத்வைத்தம், அடுத்ததா சிவ விசிஷ்ட அத்வைத்தம், கடைசியா அந்த ஏணியோட உச்சியில இருக்கிற அத்வைத்தம். வாங்க ஒவ்வொன்னா ஏறி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மூலம் பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரங்கள் அப்படிங்கிற இந்த நூல் தான். ஆனா இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இந்த ஒரே நூலுக்கு பல முரண்பாடான விளக்கங்கள் இருக்கு. அது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கு ஒரு சூப்பரான உவமை இருக்கு. பிரம்மசூத்திரங்கள் ஒரு கல்ப விருட்சம் மாதிரி. அதாவது கேட்டதை கொடுக்கிற ஒரு மரம். அதனாலதான் ஒவ்வொரு தத்துவஞானியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அர்த்தத்தை அந்த மரத்திலிருந்து எடுத்துக்கிறாங்க. இந்த தத்துவ குழப்பத்துக்கு நடுவுல தான் நம்ம ஹீரோ அப்பைய தீக்ஷிதர் வராரு. ஒரு உண்மையான மேதை. அவர் இந்த முரண்பாடுகளை பார்த்து குழம்பல. அதுக்கு பதிலா இதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு ஒழுங்க பார்த்தாரு. இந்த வெவ்வேறு பாதைகளை ஒரே ஏணியோட படிகளா மாத்துற ஒரு அற்புதமான திட்டத்தையும் அவர் உருவாக்கினாரு. இந்த ஒவ்வொரு தத்துவ பள்ளியும் ஒரு விவாத களம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஒரு சவாலான கேள்விய, ஒரு சந்தேகத்தை முன்னாடி வைப்பாங்க. அதுக்கு பேருதான் பூர்வ பட்சம். அப்புறம் அதுக்கு அவங்களோட தரப்பிலிருந்து ஒரு உறுதியான ஆணித்தரமான பதில கொடுப்பாங்க. அதுதான் சித்தாந்தம். இந்த கேள்வி பதில் முறைதான் அவங்க தத்துவத்தையே கட்டமைக்குது. சரி, இந்த எல்லா பள்ளிகளும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான கேள்வி இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி. அது என்னன்னா, உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரம்மசூத்திரங்களை படிக்கிறது நிஜமாவே அவசியம்தானா? இல்ல இது வெறும் நேரத்தை வீணடிக்கிற வேலையா? இந்த கேள்விக்கு தான் தீக்ஷிதர் ஒரு பிரமாதமான தீர்வு கொண்டு வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த தத்துவங்களை ஒரு ஏணியோட 4 படிகளா மாத்திடுறாரு. நம்மள மாதிரி ஒரு தேடல் இருக்கிற மாணவன் துவைதம் என்கிற இறமை நிலையில ஆரம்பிச்சு படிப்படியா மேல ஏறி அத்வைதம் என்கிற முழுமையான ஒருமை நிலைய அடையறதுக்கு இந்த ஏணி உதவுது. ஒவ்வொரு படியும் நம்மள உண்மைக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா கூட்டிட்டு போகுது. சரி வாங்க, நம்ம பயணத்தை தொடங்கலாம். ஏணியோட முதல் படி துவைதம். இத வேறுபாட்டின் பள்ளின்னு சொல்லுவாங்க. இத ஆரம்பிச்சவர் மத்வாச்சாரியார். துவைத பள்ளி என்ன கேள்வியை கேக்குறதுன்னா, ஆன்மாவுக்கே சுயமா ஒளிரும் தன்மை இருக்கு, பிரம்மத்துக்கிட்ட எந்த குணங்களும் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு, எல்லாம் வெளிப்படையா இருக்கும்போது இதுக்கு எதுக்கு ஒரு படிப்புன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. பிரம்மம்ங்கிற வார்த்தைக்கு எண்ணிலடங்காத நல்ல குணங்கள் நிறைஞ்சதுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த பிரம்மத்தோட மகத்தான குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம ஆத்மாவிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்கும் படிப்பு ரொம்பவே அவசியம். இதுதான் முதல் படி, முதல் நியாயம். ஓகே, பிரம்மத்தை படிக்கிறது முக்கியம்தான் இப்போ ஒத்துக்கிட்டாச்சு. வாங்க ஏனில அடுத்த படிக்கு போலாம். இங்க ராமானுஜரோட விசிஷ்டாத்வைத்தம் ஒரு புது, இன்னும் கொஞ்சம் ஆழமான சவாலை முன்னாடி வைக்குது. இவங்களோட சந்தேகம் மொழிய பத்தினது. யோசிச்சு பாருங்க, நம்ம கத்துக்கிற வார்த்தைகள் எல்லாமே பெரும்பாலும் செய், வா, போன்னு செயல்களோட சம்பந்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது எந்த செயலும் செய்யாத எப்பவும் நிலையாயிருக்கிற அந்த பிரம்மத்தை இந்த சாதாரண வார்த்தைகளை வச்சு எப்படிங்க விவரிக்க முடியும்? இதுதான் அவங்க கேள்வி. இதுக்கு பதில் ரொம்பவே எளிமையானது, ஆனா ஆழமானது. நாம மொழிய வெறும் கட்டளைகளுக்கு மட்டும் பயன்படுத்துறதில்ல, ஒரு பொருளை சுட்டி காட்டவும் பயன்படுத்துறோம் இல்லையா? ஒரு அம்மா குழந்தைக்கு அதோ பார் நிலா அனு சுட்டி காட்டுற மாதிரி சாஸ்திரங்களும் அந்த பரம்பொருளை, அந்த இறுதி உண்மைய நமக்கு சுட்டி காட்டுது. அதனால படிப்புக்கு நிச்சயம் அர்த்தம் இருக்கு. சரி, இப்ப நாம 3ஆவது படிக்கு வந்துட்டோம். இது சிவ விசிஷ்டாத்வைத்தம். அப்பைய தீட்சிதருக்கே ரொம்ப பிடிச்ச தத்துவங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸ்ரீகண்டர் கொண்டு வந்த இந்த பார்வை பிரச்சனைய இன்னும் ஒரு படி ஆழமா எடுத்துட்டு போகுது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு ஏத்த கேள்வி வருது. அதாவது, அறிவினால் மட்டும், வெறும் தத்துவத்தை படிக்கிறதால மட்டும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களையும் கர்ம வினைகளையும் எப்படி நீக்க முடியும்? ஒரு புத்தகத்தை படிச்சா நம்ம துன்பம் எல்லாம் தீண்டுடுமா? இதுதான் கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னா, பிரம்மம்ங்கிறத வெறும் ஒரு கருத்து இல்ல, அது எல்லையில்லாத சக்தியும் கருணையும் கொண்ட ஒரு தெய்வம், அதாவது சிவன். அந்த பரம்பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் அவரோட கருணைய புரிஞ்சுக்கிறதும் தான் விடுதலைக்கான ஒரே வழி. அந்த அருளை புரிஞ்சுக்க தான் இந்த படிப்பு. இப்போ நாம ஏணியோட உச்சிக்கு வந்துட்டோம். ஆதிசங்கரரோட அத்வைத தத்துவம், முழுமையான ஒருமையின் பள்ளி.
இங்கதான் எல்லாத்துலயும் வச்சு ரொம்ப கடினமான ஆழமான கேள்வி கேட்கப்படுது. இவங்களோட சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு சந்தேகம்தான். நான் ஒரு குறிப்பிட்ட உடம்புல இருக்கேன், எனக்கு கஷ்டம் வருது, நான் ஒரு சாதாரண மனுஷன். இப்படி இருக்கிறேன்னா எப்படி எல்லை இல்லாத இந்த உலகத்தையே படைச்ச அந்த பிரம்மமா இருக்க முடியும்? இது நம்மளோட நேரடி அனுபவத்துக்கே எதிரா இருக்கே. இதுதான் அவங்க முன்வைக்கிற பெரிய சவால். இங்கதான் அத்வைத்தம் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட நேரடி அனுபவம் நாம நம்பிட்டு இருக்கிறதே ஒரு மாயதான். நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறோம், ஆனா அது உண்மையே இல்ல. இந்த தவறான கண்ணோட்டத்தை, இந்த மாயைய தாண்டி பார்க்கறதுக்கு தான் இந்த படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட உண்மையான இரண்டற்ற தன்மையை உணர்றதுதான் உச்சக்கட்ட இலக்கு. சரி, இப்போ இந்த முழு ஏணியையும் ஒரே பார்வையில பார்க்கலாமா? பாருங்க, ஒவ்வொரு பள்ளியும் ஏன் படிக்கணுங்கிற ஒரே கேள்விய எப்படி வேற வேற கோணத்துல அணுகியிருக்குன்னு. பிரம்மத்தோட குணங்களை அறியறதுல ஆரம்பிச்சு மொழி பிரச்சனைய தீர்த்து கருணையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கடைசியா நம்மளோட தவறான அனுபவத்தையே சரி செய்யறது வரை. இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான தத்துவ பயணம் இல்லையா? வேற எல்லாரும் சண்டைகளையும் முரண்பாடுகளையும் பார்த்த இடத்துல அப்பைய தீட்சிதர் ஒரு முழுமையான பாடத்திட்டத்தை பார்த்தாரு. இதுதாங்க அவரோட மேதமை. ஒண்ணுக்கொன்னு எதிரா தெரிஞ்ச தத்துவங்களை அறிவை நோக்கிய ஒரு பயணத்தோட படிகளா மாத்தி நம்ம கையில கொடுத்திருக்காரு. இந்த தத்துவ ஏணிங்கிறது வெறும் ஒரு பழங்கால கருத்து இல்ல. இது நாம ஒவ்வொருத்தரும் அறிவை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறத பத்தி சிந்திக்க வைக்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களோட சொந்த புரிதல்கிற ஏணியில நீங்க இப்ப எந்த படியில இருக்கீங்க? அங்கிருந்து பாக்கும்போது இந்த உலகம் உங்களுக்கு எப்படி தெரியுது?